அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்ஷனா பேசுகிறேன். இன்றைக்கி பக்தி யாத்திரைக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சத்ரு சம்ஹார ஸ்தலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் உண்டு. எதனால் அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக முருகன் போர்க்கோலத்தில் இங்கேருந்து கிளம்பி சிக்கலில் போய் வேல் வாங்கி திருச்செந்தூரில் போய் சம்ஹாரம் பண்ணுறது ஐதீகத்தினால, இங்கே முருகன் போர்க்கோலத்தில் இருப்பதனாலையும் போருக்காக உக்ரத்தில் இருப்பதனாலையும் இது நம்மளுடைய பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கை, அதாவது கோர்ட்டில் தடைபடக்கூடிய நீதி அதாவது கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அவங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும், திருமணம் ஆகி குழந்தை பேர் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குவதற்கும், திருமணம் கைகூடி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கு திருக்கல்யாணம் செய்தால் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் என்பது ஐதீகம். பக்தர்கள் இங்கே வந்து வாழையடி வாழையாக இந்த நேர்த்திக்கடனை செய்து வருகிறார்கள். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கிலித்தொடர் மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டிப்பாங்க. இந்த முருகனுக்கு தேனபிஷேகம் செய்து அந்த தேனை சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை இங்கே முருகனுக்கு தத்தம் செய்து கொடுப்பார்கள். அந்த தத்தம் செய்து கொடுத்த குழந்தையை திருமணம் ஆகும் பொழுது இங்கேயே திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த ஊரிலேயே திருமணம் செய்வார்கள். திருப்பி அப்படியே அவங்க அடுத்த குழந்தை அப்படியே பார்த்தீங்கன்னா இது சங்கிலித்தொடர் மாதிரி திருப்பி வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். எப்படி பழனியில் பஞ்சாமிர்தம், திருத்தணியில் காவடி புஷ்பம் எப்படி விசேஷமோ, இங்கே பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷம். எதனால் பால் அபிஷேகம் அப்படின்னா, முருகனுக்கு வந்து முருகன் உக்ரமாக இருப்பதனால அந்த பால் அபிஷேகம் செய்து முருகனுடைய உக்ரத்தை தணிப்பதாக ஐதீகம். இங்கே வந்து எல்லா உற்சவங்களும் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி உற்சவம், சித்ரா பௌர்ணமி, பிரம்மோற்சவம் 10 நாட்களும் கொடியேறி உற்சவங்கள் காலை மாலை சுவாமி புறப்பாடு யாகசாலை பூஜையுடன் தொடங்கி 10 நாட்கள் நடக்கும். அந்த கடைசி 10 நாட்களில் 10வது நாள், அதாவது தொடர்ச்சியாக 9, 10, 11 இந்த 3 நாட்களும் தொடர்ந்து பாலபிஷேகம் நடக்கும். அதாவது சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி முதல் நாள், சித்திரை பௌர்ணமி, அதற்கு மறுநாள் 3 நாட்களும் தொடர்ந்து பாலபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் நமது எட்டுக்குடி முருகப்பெருமான் ஸ்தலம் என்பதை பெருவிதமாக தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்கள் எல்லாரும் வந்து இந்த எட்டுக்குடி முருகனை தரிசனம் செய்து எல்லா விதமான 16 விதமான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமாய் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம பக்தி யாத்திரையில் எட்டுக்குடி முருகன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு கோவிலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தர்ஷனா.